கல்முனை ஆதார வைத்தியசாலை சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள சர்ச்சை இன்று குறிப்பாக தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்தை விரும்புபவர்கள் மத்தியில் ஒரு பெரும் கவலையை தோற்றுவித்துள்ளது. ஏன்னா இது சம்பந்தமாக இந்த பிராந்திய மக்களின் அரசியல் தலைமைகள் ஒருவர் என்ற ரீதியில் இந்த விடயத்தை அவசரமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது கடமை இந்த நாட்டில் இருக்கின்ற குறிப்பாக தமிழ் முஸ்லிம் தலைவர்களுக்குள்ள பெரிய ஒரு கடமையாக மாறி இருக்கு. இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை அந்த 9 அந்த புதிதாக நியமனம் பெற்றுள்ள சகோதரிகளை அவர்களுடைய குறிப்பாக இது மத கலாச்சார என்றதை விட அவர்கள் ஒழுக்க ரீதியாக ஒரு உடை, அதாவது அவர்களுடைய காட்சட்டையும் தலையை மறைக்கின்ற ஒரு துணியை கூட ஜீரணிக்க முடியாமல் அதை மறுக்கின்ற ஒரு முடிவினை வடக்கு ஆதார வைத்தியசாலை அத்தியட்சர் டாக்டர் சூனன் அவர்கள் பகிரங்கமாக எடுத்திருப்பது எங்களை உண்மையில் கவலை அல்ல, அதிர்ச்சி அளிக்கின்றது. இந்த சிறிய பிரச்சனை எங்களுக்கு இருக்கின்ற பயம் நாடு தேசிய ரீதியில் இது இன்னும் பல இதை கொப்பி அடித்து இந்த கலாச்சார தாக்குதலை மேற்கொண்டால் இந்த நாட்டில் இப்பொழுது மலர்ந்திருக்கின்ற இந்த மன ஒற்றுமை புரிந்துணர்வு எங்கே போய் முடியும் என்பதை டாக்டர் சூனன் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இது எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகம், டாக்டர் சூனன் அவர்கள் இந்த நாட்டில் இன ஐக்கியத்துக்கு ஜனாதிபதியுடைய அந்த முயற்சியில் அவருக்கு ஏற்பட்டிருக்க நட்பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக ஒரு வெளிநாட்டு சக்தி, குறிப்பாக இந்த நாட்டில் இனங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வெளிநாட்டு சக்தியான இஸ்ரேல் மொசாடுடைய வலையில் விழுந்து விட்டாரா? ஏன்னா மொசாட் இன்று கிழக்கு மாகாணத்தில் பொத்துவிலில் பலமாக கால் ஒன்றியுள்ளது, இலங்கையில் பல நகரங்களில் கால் ஒன்றியுள்ளது. எனவே ஏனென்றால் 85ஆம் ஆண்டுகளும் நாங்கள் சிறுவர்களாக கார்மல் பாத்திமா கல்லூரியில் கல்வி கற்ற போது எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது. எங்களுக்கு இருந்த அந்த அந்யோன்ய உறவு, ஐக்கியம், அந்த பரஸ்பர நட்பு என்பவற்றை 85 மொசாட் இலங்கையில் காலின்றிய பொழுது முதலாக செய்த வேலை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களை காரதீவு சந்தியில் பிரித்ததுதான் முதலாவது வரலாறு. அன்று ஒரு சில சூனன் போன்றவர்கள் எடுத்த அந்த ஆயுதம் ஈட்டிலே தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்கே அது ஒரு பாரிய சவாலை கொண்டு வந்தது. அதை இன்று மீண்டும் டாக்டர் சூனா அவர்கள் அந்த வலையில் வீழ்ந்து இதை செய்கின்றார் என்ற சந்தேகம் இருக்கின்றது. இருந்தாலும் நான் இந்த பிராந்தியத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக பல காலம் இருந்தவன் என்ற ரீதியில் என்னுடைய விருப்பம், இதில் தமிழ் தலைவர்கள் ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றார்கள், அவர்களை நான் குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், தமிழ் தலைவர்களாக இருக்கட்டும், ஆனா அவர்கள் இந்த சூனன் அவர்களுடைய இந்த கலாச்சார தாக்குகளை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும். இதுதான் என்னுடைய இன்றைய வேண்டுகோள்.